கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அன்புக்குரியவர்களே, அவரோடு இசையும் போது, அவரோடு இணையும் போது என்ன மேன்மைகள் கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு காலை தியானத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆம், மாளிகை அவரோடு இணைக்கப்பட வேண்டும். குடும்பம் ஒரு மாளிகை தானே, ஊழியம் ஒரு மாளிகை தானே, ஏன் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாளிகை தானே. நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இசைந்து நாம் செயல்படும் பொழுது அவருக்குள் இருக்கிற தன்மைகள் நமக்குள் வருகிறது, அவருக்குள் இருக்கிற பரிபூரண ஜீவன் நமக்குள் வருகிறது, நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுகிறது. இப்படி அவரோடு நாம் முற்றிலுமாய் இசைந்து இணைந்து செயல்படும் பொழுது நாம் ஒரு பரிசுத்த ஆலயமாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய வாழ்க்கை வட்டாரங்கள் தேவன் வாசம் என்கிற ஸ்தானமாக, தேவன் உலாவுகிற மையமாக மாறுகிறது. ஆமென். நாம் எல்லாரும் ஒரு ஆலயமாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு மாளிகை உம்மோடு இசைய விரும்புகிறேன், நீ என்னோடு இணைந்து செயல் ஆற்றும் ஆண்டவரே. இருதயம் என்ற மாளிகையில, என் குடும்பம் என்ற மாளிகையில நீங்க உலாவி எங்களை பரிசுத்த ஆலயமாய் மறுரூபமாக்கி எங்களை ஆசீர்வதியும் என்று விண்ணப்பம் பண்ணுவீர்களா? மேன்மையை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரயோஜனமான ஜனங்களாக, குடும்பமாக, சபையாக நீங்கள் எழும்புவீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மோடு இசைவதற்கு, உம்முடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, பரிசுத்த ஆலயமாய் மாறுவதற்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.